ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்தது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க. அதை கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஹெச்சி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ போட போகிறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடரு, சீனியர் பெனிஃபிட், ஜூனியர் பெனிஃபிட், இவங்களுக்கெல்லாம் டிரைவருக்கு, இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பிஸ்ட் அட்டெண்டரு, க்ளீன்லெஸ்ஸு, வாட்ச்மேனு, மசாலாச்சி போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிங்கலாம் வெயிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு இவங்க மட்டும்தான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். நீங்கள் உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வச்சு பார்த்தாலே தெரியும். இங்கே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் அது நிறைய பேர் கேட்டிங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பிஸ்ட் அட்டெண்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் விண்ணப்பிச்சுங்க. அதுக்கு தான் இந்த டவுட்டுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னென்ன பிடிஎஃப் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே 1 MBக்குள்ளே இருக்கலாம். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? இந்த டெஸ்டியூட் வீடியோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், இது எல்லாமே ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸில் வந்துடும். இது எல்லாமே 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோடு பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது மூலமாக நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிங்க என்ன கலரில் அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிடிஎஃபை அப்லோடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்லோட் பண்ணுற பேஜு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, இந்த 10th 12th டிகிரி எல்லாம் ஒரே பிடிஎஃபாக வைக்கணுமா அப்படின்ட்டு. ஆமாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 MB வரல சைஸ் வச்சுக்கலாம். நல்லாவே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டைப் ரைட்டிங் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் அதில். ஓகேவா? அது கீழே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுலேயும் நீங்கள் வேணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் அதில் அப்லோடு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட், ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி இதில் பண்ணிக்கலாம். பிஎஸ்டிஎம் வச்சவங்களுக்கு அது தானாக கேட்கும். ஓகேங்களா? என்ன கேட்குதோ அதில் அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஓகேவா? அது போதும். அதுக்கடுத்து கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதர்ஸில் இந்த என்சிசி, பாண்டட் லேபர்ஸு, டிஸ்சார்ஜ் ஆர் டெம்பரரி கவர்மெண்ட்டு, ஆல்ரெடி ஒர்க் பண்ண இருக்குங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஓகேவா? அதர் செக்ஷனில் இது தேவைப்படுறவங்க கொடுங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நிறைய பேர். இந்த அதர்ஸில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதை கூட அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் ஆகும். ஓகேவா? இந்த சேவ் பட்டனை கிளிக் ஆகிறது தான் நிறைய பேருக்கு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் இந்த மெசேஜ் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மினிமம் பாஸ் மார்க் யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்றத நான் செப்பரேட்டாக வீடியோவை போட்டிருந்தேன். ஓகேவா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி செப்பரேட்டாக வீடியோ எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்றதையும் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மெசேஜ் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் போதும். மினிமம் மார்க்ஸ் எடுத்திருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? மெசேஜ் வந்தது வராதெல்லாம் பார்க்காதீங்க. மேபி சர்வர் இஷ்யூஸ்னாலேயும் இருக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இமெயில் ஐடி. அதே இமெயில் ஐடி இருக்குதா அப்படின்றது பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டப்போ என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை வச்சு ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் பாஸ்வேர்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இமெயில் ஐடி ரொம்ப முக்கியமானது. இப்போதைக்கு அப்ளிகேஷனு அதெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணாமல் எதுவுமே டவுன்லோடு பண்ண முடியாது. அந்தந்த இமெயில் ஐடி முன்னே எது கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி போட்டு டவுன்லோட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு டவுன்லோடு ஆகும். ஓகேவா? இப்போ ஆல் டிக்கெட்டு எதுவுமே டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் மெயில் ஐடி கம்பல்சரி கரெக்டாக போட்டு பாருங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழைய அந்த
அப்ளிகேஷன் போடுறப்போ அந்த பிடிஎஃப் லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பிடிஎஃப் இருந்தால் அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். என்ன இமெயில் ஐடி எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கிளியர் பண்ண டவுட்ஸ் எல்லாம் தான் காலையிலேருந்து வந்து கேட்டுன்னு இருந்தீங்க. இதற்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.